ஹலோ கைஸ், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸோட டேக்லைன் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டைட்டில் வின்னரை வந்து டிசைட் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து கப்பை கொடுத்துட்டு இவங்க தான்ப்பா டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்ப வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 13th வீக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாமினேட் ஆகணும் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லா சீசன்லையும் அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சீசனில் மட்டும் அது இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் மட்டும் வந்து ஓப்பன் நாமினேஷன் வச்சு டேரெக்டாக அட்டாக் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாக்ல யாரெல்லாம் மாட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போலாம். இந்த வாரம் ஒரு பயங்கரமான வாரமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து நடக்க போகுது. ஸோ அதன் காரணமாக யாராவது ஒரு ஆள் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் வந்து வெற்றி பெற்று டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாலேக்கு வந்து போக போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வந்து நாமினேஷன் இருக்கிறதுனால அதுவும் மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் ஓப்பன் நாமினேஷனில் யாரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாயா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன். அண்ட் இப்போ நிக்சனை வந்து நாமினேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரவீனா வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தினேஷ் அவர்கள் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டார். நிக்சன் வந்து செம்ம காண்டாயிட்டு, நீங்கள் க்ளோஸ்டு நாமினேஷன்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறீங்க, அதே மாதிரி ஓப்பன் நாமினேஷன்னா டேரெக்டாக போட்டு எல்லாரும் அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து செம்ம காண்டாயிட்டார். நீ காண்டானா காண்டாயிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபுல்லாக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் நாமினேஷன் ரொம்ப நாள் கழிச்சு நாமினேஷன் வந்தாப்புல இந்த ஐஷு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இவர் நாமினேஷன்லேயே வர கிடையாது. அவர் பாட்டுக்கு வந்து தனுஷ் மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தார். ஆனால் அவங்கள பிடிச்சி ஒரு நாமினேஷனில் உட்கார வச்சாங்க. அதுக்கு உட்கார வைக்கிறதுக்கு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தான், அர்ச்சனா அதுக்கப்புறம் தினேஷ் இவங்கெல்லாம் தான். ஸோ உட்கார வச்சாங்க. ஆனால் அந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை நிக்சன் வந்து எவிக்டாக வெளியே போக வேண்டியது. ஆனால் இந்த வாரம் வந்து மாட்டியிருக்காப்புல. ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாயாவை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. மாயாவை யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீனா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷ்ணு. ஓகேங்களா. ஸோ என்ன ரீசன் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு நீங்கள் வந்து ஒரு எலிமினேஷன் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, எலிமினேட் ஆனவங்க எல்லாருமே இவங்களோட கேங்ல இருந்து எவிக்டாக வெளியே போனவங்க தான். இன்க்ளூடிங் நேற்றுக்கு நடந்த விக்ரமோட எவிக்ஷன் கூட இவங்களோட கேங்ல இருந்த ஆளு தான். ஜோவிகா வெளியே போயிட்டாங்க, ஐஷு வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்டாக வெளியே போயிட்டாங்க. அதை மென்ஷன் பண்ணி விஷ்ணு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு வந்து பயங்கர கோவம் வந்தது. கோவம் வந்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் எப்படி இப்படி சொல்லலாம், கேவலமான ஒரு ரீசன் சொல்கிறீங்க, அசிங்கமான ஒரு ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு பாடி லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து விஷ்ணு காண்டாயிடுறாரு. நீங்கள் கூட தான் கேவலமாக வந்து பண்ணிட்டுருக்கீங்க, அசிங்கமாக ஒன்று பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் சொன்னால் நான் கேட்டுக்கணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு மாயா ஒரு வார்த்தையும் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டான பிஹேவியர், ஆக்வர்டான ஆட்டிடியூட், ஆக்வர்டான ரிப்ளை அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எனி ஹவ் இந்த 2 பேரோட நாமினேஷன் லிஸ்ட் தான் இப்போதைக்கு வந்து வெளியாயிருக்கு. அதை தான் நீங்கள் ப்ரோமோலையும் பார்த்துருப்பீங்க. இந்த 2 பேரை தூக்கி யாராவது வெளியே தூக்கி அனுப்புங்கப்பா தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட மனநிலை வந்து இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் 2 பேருக்குமே பயங்கர காண்டாகுது. நிக்சனுக்கும் காண்டாகுது, மாயாவுக்கும் காண்டாகுது. என்னடா நம்மளை நாமினேஷனில் வர வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மேபி லாஸ்ட் வீக் மாதிரி 3 பேர் நாமினேஷன் வந்தாங்கன்னா இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கைஸ், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களை தவிர வேறு யாராவது நாமினேஷனில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.